டேய் ஹட்டோரி, இன்னுமா அந்த இந்துமதியை நினைச்சிட்டு இருக்க? அவளெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன்டா. அப்புறம் ஏன்டா? லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன்டா. அங்க ஒருத்தன் என்ன ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிட்டான். யாருடா? டேங் 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 டேங். ஒரு சேமியா ஐஸ் கொடுங்க. அப்புறம் ஏன்டா ஐஸ் வைக்கிற மாதிரியே சவுண்டு கொடுத்துட்டு வர? டேய், அது எங்க ஈகா கிளானோட ஸ்பெஷல் டெக்னிக்குடா. நீங்க எல்லாம் நிஞ்சான்னு சொல்லி ஏன்டா நிஞ்சா வம்சத்தை கேவலப்படுத்துறீங்க? உங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நாங்களும் பவர்ஃபுல் நிஞ்சா தான்டா. ஆமா, வெளி உலகத்தை ஏமாத்துற மாதிரி என்கிட்டயும் பேசு. ஆமா, நீ இங்க வந்திருக்க? நீங்க எல்லாம் லீவ் வில்லேஜுக்குள்ளே வர மாட்டியே. லீவு அதான் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலான்னு வந்தேன். 2 நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போறதுக்கு லீவ் வில்லேஜ் என்ன ஹனிமூன் ரெசார்ட்டாடா? ரத்த பூமி. இங்க எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. டே எனக்கும் தெரியும்டா. நானும் இங்க உள்ளவன் தான். நீ என் பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் என்ன தீவிரவாதியாடா? ஏதோ லீஃப் வில்லேஜ்ல பாம்பு வைக்க வந்த மாதிரியே ட்ரீட் பண்றான். யாரா அவன்? ஓவரா பண்ணியிருக்கான். அவனை சும்மாவா விட்ட? அவனை எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுடா. அவனுங்க எல்லாம் ஊர்லயே பெரிய கை. என்னடா பெரிய கை சின்ன கைன்னு? நீயும் அதே ஊர் தானடா? இல்லடா. இல்லையா? என்னடா சொல்ற? அவன் வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு குட்டி கிராமம். கிராமமா? ஆமா, அத்திப்பட்டி. எது அத்திப்பட்டியா? அந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குதே. நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்ல. எங்க அத்திப்பட்டி கிராமம் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடுச்சு. எப்படிடா? என்ன நைனா, யாருமே நம்மள ஒரு நிஞ்சாவா மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. எத பண்றது ஹட்டோரி? டப்ப கிளாரோட சாபம் அப்படி. கடைசி வரைக்கும் அவர்களுக்கு சேவை செய்யறது தான் டப்ப விதி. என்ன நைனா சொல்ற? நமக்கு தேவையானது நாம தான் எடுத்துக்கணும். ஹட்டோரி சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்படிதான் ஒரு தாத்தாவும் டப்ப கிளாரோட விதிய பாத்துட புரட்சி பண்ற விடுதலை முயற்சி பட்டா கட்டிட்டு பட்டாரு. தாத்தாவா? லீஃப் வில்லேஜ் கூட சட்டைக்கு போறேன்னு நம்ம கிராமத்துல இருந்த ஆளுகளை கூப்பிட்டாரு. ஒரு பய கூட வரலையே. ஐயோ, அப்புறம் என்ன? அதான் போட்டோவா தொங்கிட்டு கிடக்குறாருல. அன்னைக்குதான் இந்த ஈகா நிஞ்சா நாய்களை நம்பவே கூடாது புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம விதிய மாத்த வேற வழியே இல்லையா நாயனா? விதிய மாத்துற கலக்கு புடுங்குற நீ ஆட்டினதுலாம் போதும். ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போய் லோன் அடைக்கிற வழிய பாடுற. இல்லடா அதுக்கும் 2 நாள் ஊற வச்சு அடிப்பாருங்க. அந்த லீஃப் வில்லேஜ் காரணங்க அவ்வளவு மோசமானவனுங்களா? பாதி கதைய கேட்டதுக்கே இந்த முடிவுக்கு வந்துட்டியே. அப்ப மீதி கதைய கேட்டா நீ என்னதான் சொல்லுவியோ? என்னடா சொல்ற? அந்த லீஃப் வில்லேஜ் காரணங்களுக்கு எங்க அத்திப்பட்டி மேல என்ன கோவம்னு தெரியல. நாங்க சின்னதா ஏதாவது தப்பு பண்ணா கூட கம்பத்துல கட்டி போட்டு மிதிப்பானுங்க. நேத்து எதுக்காக கோயிலுக்கு போன? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போனேன். போய் உனக்கு கோயில் என்னடா வேலை? ஏன் நான் கடவுளை கும்பிடக்கூடாதா? நீ கடவுளை கும்பிடலாம், அது தப்பு இல்ல. ஆனா ஒரு நாளும் கோயிலுக்கு போகாத நீ நேத்து மட்டும் எதுக்காக போயிருக்க? தயிர் சாதம் போடுறதா சொன்னாங்க, அதான் போனேன். பொய் மேல பொய் மேல பொய் மேல பொய் மேல பொய். நேத்து கோயில்ல தயிர் சாதமே போடல, வெறும் பால் பாயசம் தான்டா போட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு நீ திரும்பி வரும்போது உன் கண்ணுல நான் ஒரு அபரிவிதமான சந்தோஷத்தை பார்த்தேன். அதுக்கான காரணம் என்ன? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன். செருப்பு திருட தான் போனேன். நேத்தைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. அப்பதான் சைஸுக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச செருப்பை திருட முடியும். அதான் கோயிலுக்கு போனேன். உன் எச்ச ஈகேக்கலன்னு புத்தியை காட்டியலடா. ஹட்டோரி உனக்கு ஒட்டு ஆகலையே. அவன் கம்பத்துல கட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஏதோ தெருக்கூத்து வேடிக்கை பாக்குற மாதிரி ஓரமன்னு பார்த்துட்டு இப்ப நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டேனான்னு பார்க்க வந்தியா? நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், கிளம்பு. என்ன ஹட்டோரி இப்படி எல்லாம் பேசுற? கரெக்டுடா, உன்கிட்ட எல்லாம் மரியாதையாவே பேசக்கூடாது. டேய் ஓ அப்படா, அதனால தான்டா உன்கிட்ட மரியாதையா சொல்லிட்டு இருக்கேன். போடா. உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா.
அந்த லீஃப் வில்லேஜ் காரனுங்க இதை விட பெரிய சம்பவம் ஒன்று பண்ணானுங்க பாரு. அது என்னதுடா? ஹட்டோரி, அந்த லீஃப் வில்லேஜ் நம்ம கிராமத்தை தீர்த்து கட்ட பிளான் பண்ணியிருக்காருங்க. என்ன நைனா சொல்ற? அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது நைனா. ஹட்டோரி, நான் சொல்றத கேளு. நம்ம பருப்பு அவருக்கு கிட்ட வேகாதுடா. அப்புறம் என்ன சும்மா இருக்க சொல்றியா நைனா? நாங்க எங்க உயிரை கொடுத்தாவது அவங்கள தடுக்கிறோம். நம்ம ஈகா வம்சம் அழியக்கூடாது ஹட்டோரி. ஒருத்தராச்சும் உயிரோட இருக்கணும். நீ வெளியூருக்கே போயிடுப்பா. நீ ஈகா நிஞ்சாஸ் ரொம்ப பவர்ஃபுல். வெளி உலகத்தை நம்ப வை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போடா. டேய், நான் தனி ஆள் இல்ல. இவ்வளவு பாரத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாடகம் போட்டுறியடா ஹட்டோரி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீஃப் வில்லேஜ் காரணங்க தான்டா. நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு எல்லாரையும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. நான் ஈகா கிளானோட நிஞ்சா ஹட்டோரியே இல்லடா. டேங் டேங். எப்படி நாங்க உன் காலில் விழுந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ நருட்டோ, நீ என்னப்பா இங்க? ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன? நாங்க எல்லாரும் சேர்ந்து லீஃப் வில்லேஜ்ல இருக்கவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். அதுதான் நான் பார்த்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நீ தான் வெளி உலகத்துக்கே வரமாட்டியே. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதான் உன்னை போட்டு தள்ளிட்டு போலான்னு வந்தேன். டேய், என்னடா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், 2 நாள் ரூம்ல தங்கிட்டு போறேன்னு சொல்ற மாதிரி சொல்றான். என்ன கொள்றதுக்கா? ஏன்டா? உனக்கு தான் லீஃப் வில்லேஜ் எங்க இருக்குன்னு தெரியும்ல. அதான் நீ போய் நம்ம எதிரிங்கெல்லாம் கூட்டு வந்துட்டேனா, அதான் உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டானுங்க. நான் என்ன டூர் கைடாடா? வாங்க லீஃப் வில்லேஜை சுத்தி காட்டுறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. டேய் கட்டோரி, உங்க ஈகா கிளானுக்கே பிடிச்ச ஒரு பெரிய சாவம் என்ன தெரியுமாடா? உங்க வாய் தான்டா. இரு, அதை முதல்ல அடக்க பண்றேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஓ நோ, ஷேடோ க்ளோன்ஸ், இது சாத்தியமே இல்ல. மோதி பாத்துடலாம்டா. ஐய, கார்ட்போர்டு. நான் கூட நிஞ்சா டெக்னிக்ல தான் ஸ்ட்ராங் ஆயிட்டானு நினைச்சேன். நான் இன்னும் அப்படியே தான் இருக்குதா? ஏன்டா ஏதோ அவனுங்க உன் எதிரிங்க, அவனுங்க கூட சண்டை போட்டு உன் காலில் விழ வைப்பேன்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் வாய்ஸ் ஓடால் தானா? டேய் ஃபூல், இப்போதைக்கு உயிர் தான்டா முக்கியம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, என்னடா ஈஸி எஸ்கேப் ஆகலாம் நினைச்சியா? உன் உயிர் என் கையில தாண்டி. ஐயோ, வேற வழியே இல்ல. நான் ரொம்ப நாளா தனியா பிராக்டிஸ் பண்ண நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னடா டெக்னிக்கு? பொறுத்திருந்து பாரு. ஷூரிகன் சோர் இன் கலடைஸ்கோப் பாரு. என்னடா கெலடோஸ்கோப்லாம் சொல்ற? அது கண்ணில் வச்சு பாக்குறது தானே? ஜேடன் செசன் இக்னைட் தி நிஞ்சா பேலட். எங்கடா போன? எங்கிட்டு போயிருப்பான்? டேய் ப்ளீஸ்டா, ஒன்றும் பண்ணாதடா. என்ன மன்னிச்சு விட்டுறா ப்ளீஸ்டா. டேய், என் காலை விடுறா. என்ன மன்னிச்சு என்ன கொல்ல மாட்டேன்னு சொன்னாதான் உன் காலை விடுவேன். ஷபா, சரி உன்னை கொல்ல மாட்டேன்டா. எப்படி நிஞ்சா டெக்னிக்கை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டான் பார்த்தேல்ல. சரி போலச்சு போ. உன்னை கொண்டுட்டதா சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஆனா இனிமே லீஃப் வில்லேஜ் பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது, சரியா? நீ போ மச்சி, நான் பாத்துக்கிறேன். மச்சி கிச்சின்னா வாயிலேயே மிதிச்சிருவேன். எப்படியோ போயிட்டான்டா. கவலைப்படாத ஹட்டோரி, இவனுங்க எல்லாம் நம்மள மதிக்கிற காலம் வரும். அப்போ நம்ம யாருன்னு காட்டுவோம். டேய் சுகர் சோமு, என்ன நைஸா என்னையும் உன் கேட்டகரியில சேர்க்கலான்னு பாக்குறியா? டேய், நீயும் என்ன மாதிரியாண்டா? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலேயே ஏறி உட்கார்ந்துடுவியே. போடா. உனக்கு போய் ஆறுதல் சொன்னேன்ல, என்ன சொல்லணும்? டேய் ஹட்டோரி, எதுக்குடா வர சொன்ன? ஊருக்கு போறேன்டா, அதான் சொல்லிட்டு போலான்னு உன்னை வர சொன்னேன். சொல்லிட்டு போறதுன்னா நீ வந்து சொல்லிட்டு போனடா. எதுக்குடா தூங்கிட்டு இருந்த என்ன வர சொன்ன? இல்ல மச்சி, ஆட்டோ வரதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆகுமா, அதான் எப்படி டைம் பாஸ் பண்றதுன்னு தெரியல. ஆமா, உன் அத்திப்பட்டி ஊரே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன. இப்ப எங்கடா போற? லீஃப் வில்லேஜுக்கு தான்டா. எங்க ஈகா கிளான் இப்போ அங்கதான் குடியிருக்கோம். எங்க லீஃப் வில்லேஜ்லயா? லீஃப் வில்லேஜ் ஏதோ உன் எதிரிங்கன்னு சொன்ன. எதிரிங்க தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது எப்படி சொல்றது? ஏதோ சொல்ற. டேய் சோமு, நீயும் ஏன் கூடவே வாயேன். என்னடா சொல்ற? எப்படியும் இங்க சும்மா தானடா இருக்கணும், நீயும் வாடா. லீஃப் வில்லேஜ பார்த்த மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிற? நைனா,
உள்ள இருக்கியாடா? ஹே ஹட்டோரி, வந்துட்டியாப்பா? எப்படிப்பா இருக்க? என்னப்பா ஆடு வாங்கிட்டு வந்திருக்கியா? அடியே பிட்சுபா, இதாவோ பவ ஆடு வாங்கிட்டு வந்திருக்காடி, வெட்டி குழம்பு வை. யோ நைனா, இவன் என் ஃப்ரெண்டியா, நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கான். கட்டு பக்கலா இருக்குதா, அதான் தெரியலப்பா. நான் வேற இன்னைக்கு வீட்டுல கறி குழம்புன்னு சந்தோஷப்பட்டேன், அதுவும் போச்சா. டேய் சோமு, சீக்கிரம் வாடா, கடிச்சிட போறான். வந்து உட்காருடா சோமு. அப்புறம் தம்பி, நீதான் ஹட்டோரியோட ரூம்மேட்டா? ஆமா அங்கிள். ஓ பேர் என்னப்பா? சுகரு சோமு. ஓ அது நீதானா? ஏன் அங்கிள் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஹட்டோரி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, அதான். அப்படியா? சொல்ற அளவுக்குலாம் நான் பெருசா ஒண்ணுமே பண்ணலையே. என்ன சொன்னா? அவ ட்ரிம்மரை நீ எடுத்து நாசப்படிட்டேன்னு சொன்னா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விலைவாசி வேற ஏறிட்டே போகுது, அந்த ட்ரிம்மரோட விலை வேற 700 ரூபாய். யோ நைனா, அவன் கிட்ட போய் ட்ரிம்மரோட விலையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? சாரிப்பா. அப்புறம் என் பையன் எப்படி, நல்லா படிக்கிறாரா? எது படிக்கிறானாவா? பத்த வச்சு புகையதான் பிடிக்கிறான். ஐயோ ஒரு நிமிஷம் நைனா. டேய் என்னடா கட்டோரி, உன் நைனா ஏதேதோ கேக்குறாரு. டேய் சோமு, என் வீட்ல நான் படிச்சிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காங்க, நீயும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோ, புரியுதா? டேய் என்னடா பொய்யெல்லாம் சொல்ற? இதெல்லாம் ஓவருடா. நீ மட்டும் கோத்து விடுவ, என்ன பார்த்து என்ன இழிச்சா மாதிரியாடா இருக்கு. அப்போ வேற வழியே இல்ல. டேய் கட்டோரி, ஏதும் தப்பான முடிவுக்கு வந்துடாதடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது உனக்கு தான்டா, சோறு தின்ன வருவேல. யோ நைனா, என்னையா பண்றேங்க? நியூஸ் பேப்பரை இங்கதான் எங்கேயோ வச்சிருந்த, அதான் தேடுறேன். நான் ஒட்டு கேட்க வந்துட்டு சமாளிக்கிறத பாத்தியா? என்னடா உன் அப்பான்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசுற? வீட்டுல நியூஸ் பேப்பரே வாங்குறது இல்ல, இப்படி பச்சையா புழுவுறான். இவனை வேற எப்படிடா பேசுறது? என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மரியாதை வேணாமாடா? டேங் டேங். என்ன அங்கிள், ஹட்டோரி உங்களை இப்படிலாம் பேசுறான், உங்களுக்கு ஃபீலே ஆகலையா? டேய் இதாச்சும் பரவாயில்லடா சோபு, டெய்லி நைட்டு சரக்க போட்டு போட் பண்ணி பச்சை பச்சையா திட்டுவா பாரு, அப்படியே தூக்கு மாட்டி செத்துடலாம் போல இருக்கும். ஏன் அங்கிள்? நாங்க எல்லாரும் அத்திப்பட்டிய ஏன் தூக்கு மாட்டி சாவலன்னு கேட்டேன். டேய் ஹட்டோரி, என்னடா இப்படிலாம் பண்ற? சாரிடா சோமு, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீஃப் வில்லேஜ் தான்டா. ஏன்டா? அந்த லீஃப் வில்லேஜ் ஹொக்காகே ரொம்ப ஓவரா பண்றான்டா. ஹொக்காகேவா? அப்படின்னா என்னடா? ஹொக்காகேடா அப்படின்னா இந்த ஊரு நாட்டாமடா. ஓ நாட்டாமையா? அப்படி என்னடா பண்றானுங்க? டாக்ஸ் கட்ட சொல்றானுங்க மச்சான், வீட்டுக்கு ரைடுலாம் வரானுங்க தெரியுமா? ஒழுங்கா காசு கட்டலைன்னா வீட்டுக்கு ரைடு தான் வருவானுங்க, அப்புறம் பாண்டிச்சேரிக்கு லாங் ரைடா போவானுங்க. அவனுங்கள பழி வாங்கணும்டா. இதெல்லாம் நமக்கு தேவையாடா கட்டோரி? எப்படிடா பழி வாங்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னதுடா? என்னடா சொல்ற? எஸ், நான் கேட்டது மட்டும் கரெக்டா இருந்தா அவன் ஏதோ பிளான் பண்ணிருக்கான் மாஸ்டர் ஓகுவே. 没有共产党就没有新中国，没有共产党就没有新中国。共产党。 டேய் நருட்டோ, நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அந்த ஹட்டோரிய தீர்த்து கட்ட சொன்னனா இல்லையா? உன்னையும் ஒரு நிஞ்சான்னு நம்பிதானடா உன்ட்ட மிஷன்லாம் கொடுக்குறேன். இதுதான் நீ மிஷன் முடிக்கிற லட்சணமா? கொல்ல போனா காலில் வந்து விழுகிறான் மாஸ்டர், அதான் அவனை போனா போகுதுன்னு விட்டுட்டேன். லீஃப் வில்லேஜுக்குள்ள வரக்கூடாதுன்னு அந்த நாய்க்கு வார்னிங் வேற கொடுத்துட்டு வந்தேன். அவன் கூட வேற யாரோ ஒருத்தர் இருந்தான் மாஸ்டர் ஓகுவே. எனக்கு தெரிஞ்ச அவன் தான் அவனோட சீக்கிரட்டான வெப்பன் நினைக்கிறேன். அவன் ஈகாக்கனோட புத்திய காட்டிட்டாம்ல, நம்ம யாருன்னு எடுத்து அவனுக்கு காட்டுவோம். ஊரு மொத்தத்தையும் கூப்பிடுங்கடா, பஞ்சாயத்து நடத்துவோம். இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு முடிவு கட்டணும். இன்றாகண்ண சொல்றது கரெக்டு தானே? மாஸ்டர், அவன் தப்பு பண்ணதா ஒரு ப்ரூஃப் கூட இல்லையே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ககாஷி. எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்டரி. என்னடா கொசுத்துறை வழக்கு தெரிந்து வளரிட்டு இருக்கான்? சும்மா இருங்க கக்காஷி, அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறாரு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாஸ்டர். அவனுங்க 2 பேரையும் நான் விசாரிக்கணும், ஏற்பாடு பண்ணு.
டேய் என்னடா பண்றானுங்க? பஞ்சாயத்தை கூட்டிட்டானுங்கடா. ஏன்டா? நாம தான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் தான் சொன்னேன்ல, அவனுங்களுக்கு நேரம் போகலைன்னா ஈகா கிளான்ல இருந்து எவனையாவது கட்டி போட்டு மிதிப்பானுங்க. ஒன்ன மிதிக்கிறானுங்க சரி, என்ன எதுக்குடா கட்டி போட்டிருக்கானுங்க? ஏன்டா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தா எப்படி எஸ்ஸாலான்னு யோசிச்சுட்டு இருக்கியாடா? அப்புறம் சபையில நேரமே முடிச்சிட்ட போல வாசரை தூக்குதே, என்னது பீட் குழம்பா? அங்க பாருடா கட்டோரி, உன் நைனா ஏதோ ஆண்டி கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. அந்த நாய் எப்படிதான்டா பெத்த புள்ளைய கட்டி போட்டிருக்கானுங்க, ஒரு வாட்டியாச்சும் இங்க பாக்குறானான்னு பாத்தியா? எப்படியெல்லாம் அந்த ஆண்டிய கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் பாரு. ஓ ஓ ஓ ஓ அடா பாவீங்களா, ஏன்டா? ஒரு நாட்டாம தான் நாட்டாமையா இருக்குன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க எதுக்காக கூடியிருக்கோம்னா, என்னடா பிரசங்கம் ஏதாவது பண்ண போறானா? விட்டா திருக்குறள் சொல்லி வாழ்த்து பாடல்லாம் பாடுவான் போல. டேய் சும்மாறா, நாட்டாம பேசிக்கிட்டு இருக்காருல. அவனுங்களே வேலை வெட்டி இல்லாம டைம் பாஸ் பண்ண வந்து நிக்கிறானுங்க. அவனுங்க கிட்டப்ப என்னடா கதை சொல்லிட்டு இருக்கான்? என்ன தம்பி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? பெரியவங்கள மாதிரி நடந்துக்கிட்டா மரியாதை கொடுக்கலாம், நீங்க தான் அப்படி நடக்கிறதே இல்லையேடா. என்ன சொல்ற? இப்ப எதுக்குடா எங்களை பிடிச்சு கட்டி போட்டிருக்கீங்க? நீ எதுக்காக லீவ் வில்லேஜுக்கு வந்திருக்க? டேய் இது என்னடா அநியாயமா இருக்குது? அவனும் உங்க வில்லேஜ் தானடா. அவன் எப்ப வெளி உலகத்துக்கு போய் வாழ ஆரம்பிச்சானோ அப்போவே அவனை லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒதுக்கி வச்சிட்டோம்டா. எங்களுக்கு எங்களோட வில்லேஜோட சேஃப்டி தான் முக்கியம். நீங்க அந்த மரத்தேர்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். இப்போ எல்லாருக்கும் கேட்குற மாதிரியும் சொல்ற. என்ன சொன்ன? நான் லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பாஸ்டர் ஊக்குவே, என் பவரை ஒட்டு செஞ்சிடாதீங்க. ஏன்டா அவன் லீவ் வில்லேஜ் அழிக்க போறேன்னு சொல்லுவான், நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? பாஸ்டர் ஊக்குவே, என் பவ கண்டிப்பா இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டா. கண்டிப்பா யாரோ தூண்டி விட்டுதான் அவன் இப்படி பண்றா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது. யோ என்னையா எல்லாரும் என்ன பாக்குறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அந்த நாய் தான் லீஃப் வில்லேஜ சுத்தி பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தான். டேய் கட்டோரி, என்னடா சைலண்டா இருக்க? ஏதாவது சொல்லி என்ன காப்பாத்துடா. என் நண்பன் சோமு மேல மட்டும் உங்க கை பட்டுச்சு, லீஃப் வில்லேஜ்ல ரத்தாறு ஓடும்டா. ரத்தம் ஆறு ஓடுண்டா. ஆனா அது யாரோட ரத்தங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அடா பாவி கட்டோரி, உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டலடா. கட்டோரி வந்துடுப்பா. பாய்ஸ் ஆன் யுவர் மார்க் கெட் செட் என்ன மேரத்தான் ஏதாவது நடத்த போறானா? கோ! டேய் சோமு, இவ்வளவு நேரமா வச்சு அடிச்சானுங்க. என் வாயில ஏதாவது வந்துடும், மரியாதையா போயிடு. சோமு வந்துட்டியா? ஏதாவது குடிக்கிறியாப்பா? ஒரு பாட்டில் விஷத்தை கொண்டு வா, குடிச்சிட்டு இங்கேயே படுத்துடுறேன். என்ன சோமு இப்படிலாம் பேசுற? உன்கிட்ட எல்லாம் மரியாதையா பேசுறது ஏன் தப்பு தான்டா. டேய் ஹட்டோரி, என்னடா பாகுபலியா கட்டப்பா குத்துற மாதிரி குத்தி இருக்க? ஏன்டா? சஸ்பென்ஸோடயே சாவு. டேய் நீ குத்தி இருக்கிறது சேஃப் சோனுடா, அங்க குத்துனா உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல. ஓ, வேற எங்கடா குத்துறது? கொஞ்சம் மேல போய் ஹார்ட் பொசிஷன்ல வச்சு குத்து. ஓ ஓகேடா ஓகேடா. ஏன்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்பனும் மவனும் கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. தீத்து கட்டிடுவான் பாத்துக்க, போங்கடா. டேய் சோபு, சோபு என்னடா? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி போற? அக்கௌண்ட செட்டில் பண்ணிட்டு போடா. அக்கவுண்டா? எந்த அக்கவுண்டா? அதான் அந்த பெட்டு அவ கேகுவோ பேரை சொல்லி டீ குடிச்சாருங்களே, அந்த அக்கௌண்ட் தான். அவனுங்க கடன்லாம் எதுக்குடா என் அக்கவுண்ட்ல சேர்க்கிற? அவனுக்கு தாண்டா ஓ அக்கௌண்ட்ல போட சொன்னாருங்க. பாரா, அப்படி போட சொன்னா உடனே போட்டுடுவியாடா? அப்போ என் கடன் எல்லாத்தையும் இந்த குள்ள நிறைய அக்கவுண்ட்ல போட்டுடு. செருப்பாலே அடிப்பேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். அதானே பார்த்தேன். பார்த்தேல்ல, அவனுங்க சொன்னா உடனே போட்டுடுவியாடா? இப்ப காசை குடுக்குறியா இல்லையா? இது என்னடா ஆளுக்கு அருவாள் எடுத்து காட்டுறீங்க? சரி எதுக்கு வம்பு? எவ்வளோடா? 3200 ரூபா. டேய் இது என்னடா அநியாயமா இருக்குது? டேய் சோபு, கடைசி ஒரு 2 மாசமா ஓ அக்கௌண்ட்ல தாட்டா டீ குடிச்சிட்டு போறாருங்க.
டேய் இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல? பாச கடைசியில சொல்லலான்னு இருந்த. அப்போ லாஸ்ட் மந்த் ஏன்டா சொல்லல? டேய் அப்பதான் நீ ஹை சுகர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தியே. நான் வேற பார்க்க வந்தனே, மறந்துட்டியா? லாஸ்ட் மந்த் டேய் சோபு, எப்படிடா இருக்க? பரவாயில்லடா. நீ எதுக்கு வந்திருக்க? நீ எல்லாம் என்ன பார்க்கவே வர மாட்டியே. இல்லடா, ஒரு அனாதை படம் கிடக்குறதா சொன்னாருங்க. ஒருவேளை நீயா இருப்பியோ நினைச்சு அடையாளம் காட்டிட்டு போலான்னு வந்த. நீ உயிரோட இருக்கேடா, அப்ப அது வேற யாராவது தான் இருக்கணும். நான் என் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டேனான்னு பார்க்க வந்துட்டு சமாளிக்கிறத பாரு. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஓ ஆமால. டேய் காசை குடுற. இதா போய் தொலை. அவனுங்க எல்லாம் இவன் கடையில இருந்து டீயே குடிக்க மாட்டானுங்களே. ஒருவேளை இந்த நாய் தான் நம்ம கிட்ட இருந்து காசு ஆட்டைய போடுதா? டேய் ட்ரோலு, ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. அந்த பில்ல அப்படியே சுகர் சோம் அக்கௌண்ட்ல போடு. செருப்பு எடுத்து அந்த நாய் வாயிலே போடு. சோமு, எப்படிப்பா இருக்க? உடம்புலாம் சரியாயிடுச்சா? என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன்டா. அதை ஏன்டா ஏன் அக்கௌண்ட்ல போட சொன்ன? இல்லடா, இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்கு. வீட்ல இருந்து வேற காசு அனுப்பல. நான் என்ன ஏன்டா ட்ரோலு, ஏதோ பென்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான் என் அக்கௌண்ட்ல குடிக்கிறாங்கன்னு சொன்ன. என்னடா இதெல்லாம்? இல்லப்பா, அன்னைக்கு டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாருங்க. அதான் அவர்களை எப்படி பழிவாக்குறதுன்னு தெரியலையா, அதான் உன்னை கோத்து விடலான்னு பார்த்தேன். ஏன்டா நாய, நீ அவனுங்களை பழி வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஐயோ, டேய் ஹட்டோரி, இதை எதுக்குடா போட சொன்ன? அந்த லீஃப் வில்லேஜ் காரனுங்க இந்த ட்ரெஸ்ஸோட நம்மள பார்த்தானுங்கன்னு வை, பயந்தே சாவானுங்க பாரு. ஏன்டா? இதுதான்டா அக்காட்ஸ்கி கோட்டு. அக்காட்ஸ்கியா? அப்படின்னா என்னடா? அது ரொம்ப மோசமான நிஞ்சா டீம். அந்த 10 பேர்ல 11 ஆளா நான் போய் சேர போறேன். சேர்ந்து சேர்ந்து டோர்னமெண்ட் மேட்சுக்கு போய் கப்படிக்க போறேன். யாரா இவன்? இந்த லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்டா. இதெல்லாம் நமக்கு தேவையாடா ஹட்டோரி? ஏன்டா, அன்னைக்கு அந்த நருட்டோவும் கக்காசியும் ஒன்னு ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி போட்டு அடிச்சானுங்களே, மறந்துட்டியா? அதையும் மறக்கல. நீயும் உன் அப்பன் அவனுங்க கிட்ட என்ன கோத்து விட்டீங்களே, அதையும் மறக்கலடா. என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுற? இப்படியெல்லாம் இல்லடா. நீ இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, இன்னும் பச்சை பச்சையா பேசுவேன். யாரா இவன்? ஒரு தினுசா இருக்கான். டேய் இவன் தான்டா இட்டாச்சி. இட்டாச்சி உச்சிஹா. இப்போ ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, பிளட் குரூப், ஆதார் நம்பர்லாம் யாராச்சும் கேட்டாங்களாடா? அவன் யாருன்னு தானே கேட்டேன். டேய் அவன் அக்காட்ஸ்கி மெம்பர்டா. ஓஹோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். டேய் எங்கடா போற? இட்டாச்சி, யாரா நீ? எதுக்காக அக்காட்ஸ்கி கோட்டை போட்டிருக்க? அக்காட்ஸ்கி குரூப்ல ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் சேர்ந்துக்கலாமா? நகன தோட்ட வேலைக்காட ஆள் எடுக்கிறோம். ஆமா, முதல்ல நீ யாரு? உன்னை இந்த லீஃப் வில்லேஜில் நான் பார்த்ததே இல்லையே. நான் தான் ஹட்டோரி. ஹட்டோரி ஈகா. நசுங்கின தவளை மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டா நீ ஈகா கிளானா தான் இருப்பேன்னு. அங்க என்னடா நடக்குது? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்டா சோமு. இட்டாச்சி ப்ளீஸ், என் ஃப்ரெண்டு வேற பார்த்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன ஒரு பேச்சுக்காச்சும் அக்காட்ஸ்கில சேர்த்துக்க போற மாதிரி சொல்லு ப்ளீஸ் இட்டாச்சி. டேய் ஹட்டோரி, அங்க என்னடா பண்ற? அண்ணனுக்கு சூலே சவுந்து கிடக்குதுடா, அதான் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன அவன் ஸ்லிப்பர் செருப்புலாம் போட்டிருக்கான், இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்னையும் சேர்த்துக்கோண்ணே. எனக்கும் லீஃப் வில்லேஜ பழி வாங்கணும்ண்ணே. உன்னை துண்டு துண்டா வெட்டி சூப்பு வச்சு கிசாமிக்கு கொடுத்துருவேன். மரியாதையா ஓடி போயிடு. அக்காட்ஸ்கில சேர்றதுக்கு என்கிட்ட என்ன இல்ல, அத முதல்ல சொல்லு. சொல்லு இட்டாச்சி. சரிங்கான். டேய் ஹட்டோரி,
என்னடா ஆச்சு? அது இப்போதைக்கு ஒரு இடம் தான் காலியா இருக்குதாம். நான் உனக்கும் சேர்த்து கேட்டேனா, அதான் மத்த மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். டேய் படம் ஓட்டலாம், ஆனா தியேட்டர் கட்டி ஷோ போடுற அளவுக்குலாம் ஓட்டக்கூடாது. டேய் இல்லடா சோமு, நம்புடா. ஏன்டா கண்ணு முன்னாடி உன்னை போட்டு பொளந்துட்டு போறான், அப்புறமும் வடை சுடுறேன்னா என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? என்னடா சொல்ற? எஸ் மாஸ்டர், அந்த ஹட்டோரி அவனோட ஃப்ரெண்டும் அந்த அக்காட்ஸ்கி கோட்டை போட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவனுங்களை அன்னைக்கு சும்மா விட்டது தப்பா போச்சு. எஸ்டர்டே வாஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி. இவன் ஒருத்தன் உணர்ந்தவரை எல்லாம் கொண்டு வந்துருவான். பட் டுடே இஸ் த கிஃப்ட். இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுங்கடா. அந்த நாய்ங்களை இன்னைக்கே ஊரை விட்டு துரத்தணும். டேய் ஹட்டோரி, இந்த வாட்டி என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன்னா சத்தியமா கொன்றுவான்டா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா சோமு. இன்னைக்கு ப்ரோக்ராம் ஒரு மணி நேரம் மேல போகு போல இருக்கு. எனக்கு 20 ரூபாய்க்கு பாப்கார்ன் கொடுங்க. ஓ ஓ ஓ ஓ டேய், என்னதான்டா உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோ சீக்கிரம் குடியா, அங்க பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. யோ என்ன என்ன வேணா பண்ணுங்கய்யா, ஆனா ஒரே ஒரு கடைசி ஆசை மட்டும் கொடுங்கய்யா. எதுக்குடா? அந்த நாயை போட்டு தள்ளுறதுக்கு தான்டா. அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். மாஸ்டர் மாஸ்டர், இவங்கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வேணாண்ணா, விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன்டா அலற? டேய் ஹட்டோரி, நானும் சின்ன வயசுல உன்னைய மாதிரிதான் இந்த ஊர் மக்கள் என்ன மதிப்பாங்கன்னு ரொம்ப போறானே. இனிமே இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா நருட்டோ. யோ கக்காசி, அவன் கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லியா. உனதான் தெரியுமே, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவனை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு. டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. நோ யோ நைனா, என்னையா இது கேவலமா இருக்குது. தூ உனக்காக என் கண்ணீரை சித்தி சபச்சடா ஹட்டோரி, இப்படி சொல்லிட்டியாடா. என்ன அங்கிள் சொல்றீங்க? டேய் வெங்காயம் மட்டுமோ கண்ணீர் வரும்ல, நான் எதை சொல்றான்டா. யோ உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இல்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கியே, என் கையால சமைச்சு போடலாம் நினைச்சேன். விஷம் ஏதாவது கலந்திருக்கியா? உண்மையா சொல்லுடா. என்ன சாப்பிடலாமா வேணாமா? இந்த ஹட்டோரி வேற பயமுறுத்துறான். இப்ப என்ன பண்றது? என்னடா சோமு யோசிக்கிற? உங்களுக்கு தெரியாம இதை எப்படி கீழே தட்டுறதுன்னு யோசிக்கிறேன். சீக்கிரமா சாப்பிடுடா சோமு. சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னதுடா? ஹொக்காகே ஆபீஸ்ல கூப்பிட்டுருக்காங்கடா. எதுக்குடா? தெரியல. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? இது சரிப்பட்டு வருமா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் அந்த முடிவை எடுத்திருக்கேன் கக்காஷி. இல்ல மாஸ்டர், நான் எது கேட்கறேன்னா, நிஞ்சா கட்டர் இது வரைக்கும் ஒரு மிஷனுக்கு கூட போனதில்ல. அவனை எங்க டீம்ல போடுறீங்களே, அதான். நாம அவன் மனசுல நஞ்ச வதைக்க கூடாது கக்காஷி. நாளைக்கு நமக்கே கூடாது பெரிய விளைவுகளை தரலாம். பிகாஸ் எஸ்டர்டே இஸ். ஐயோ, டயலாக முடிக்க விட மாட்டானே. மாஸ்டர் ஊக்வே, இவன் எதுக்கு வர சொன்னீங்க? அவனு உன் கூட மிஷனுக்கு வரான் நருட்டோ. என்னது மிஷனுக்கு அனுப்புறீங்களா? இது என்னடா அதிசயமா இருக்குது. ஏன்டா? இல்ல, எங்களை எல்லாம் ஒரு நிஞ்சாவாவே மதிக்க மாட்டானுங்க. இப்ப மிஷனுக்கெல்லாம் அனுப்புறானுங்களே, அதான் யோசிக்கிறேன். என்ன மாஸ்டர், நேத்து கிடைச்ச சரக்கோட எஃபெக்ட் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தூங்கி எஞ்சி வாங்க, அப்புறம் பேசலாம். டேய் நருட்டோ, நான் தெளிவாதான்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நேத்து காந்தி ஜெயந்தி, கடை அடைப்பு, பிளாக்ல கூட சரக்கு கிடைக்கல. என்ன நம்மள கொல்றதுக்கு ஏதாவது பிளான போட்டானா? என்னதான் இத்தனை நாளா இந்த வில்லேஜ் ஈகா கிளான ஒதுக்கி இருந்தாலும் ஒரு லீடரா இப்ப என்னால அது முடியாது. நிஜமாவே மாறிட்டானுங்களா? அதனாலதான் உன்னை கக்காஷியோட டீம்ல போட்டிருக்கேன். உங்க மிஷன் என்னன்னு கக்காஷி உங்ககிட்ட சொல்லுவான். நீங்க கிளம்பலாம். மாஸ்டர், என் நண்பன் சோமுவையும் இந்த மிஷன்ல சேர்த்துக்கலாமா? சரி சேர்த்துக்கோ. மாஸ்டர் ஊக்வே, அவன் தான் நிஞ்சாவே கிடையாதே, அவன் எப்படி மிஷனுக்கு கூட்டு போறது? எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி. ஐயோ, எப்படியோ போயிட்டானுங்கடா. இங்க தான்டா போயிருந்தீங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மாஸ்டர் ஊக்வே சொன்னது உண்மைதானா கக்காஷி? ஐயோ, சொல்லிட்டாரா? சொல்லுங்க கக்காஷி. உண்மைதான் நருட்டோ, உண்மைதான். உன் பர்ஸ்ல இருந்து காசு ஆட்டைய போட்டது நான் தான். உன்னை ஏமாத்துறதுக்கு தான் எதிரிங்க ஆட்டைய போடானுங்கன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிரு நருட்டோ. யோ, அது இல்லையா?
இந்த ஹட்டோரி நம்ம கூட வரானா? ஆமா நருட்டோ, அவனும் வரான். ஆனா எப்படி? டேய் நருட்டோ, ஓவரா பண்ணாதடா. நீ என்ன ரொம்ப குறைச்சி எடை போடுற. இன்னைக்கு என்னோட முழு திறமையை நீ பார்க்க தானே போற. சரி டைம் ஆகுது, போவோமா? எங்க போகணும்? நம்ம சாண்ட் வில்லேஜுக்கு தான் போகணும். அங்கதான் நமக்கு மிஷனு. இல்லைன்னா ஃபாலோ பண்ணி பின்னாடியே வாங்க. டேய் மச்சான், அர்ஜென்டா ஒண்ணுக்கு வருதுடா. எப்பா ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா. ஆ, டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான், ஏதோ பாம்பு கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இது அந்த ஒரோச்சிமாரோட வேலையா தான்டா இருக்கணும். அது எவன்டா? அவன் ஒரு லீஃப் நிஞ்சா. அவனுக்கு உன்னோட உடம்பு வேணும்னு நினைக்கிறேன். அதான் கடிச்சு மார்க் போட்டுன்னு போயிருக்கான். டேய், இவன் நார்மலா இருக்கும் போது 4 மாசமான பொட மாதிரி தான் இருப்பான். இவன் புடத்தை வச்சு அவன் என்னடா பண்ண போறான்? அது ஒன்றும் இல்லடா சோமு. அவன் உடம்ப செலக்ட் பண்ணாம உன் உடம்ப செலக்ட் பண்ணான்ல, அதான் பொறாமையில சொல்றான். டேய் ஹட்டோரி, தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. ஆ, வேற டவுட்டே வேணாம்டா. இது அந்த ஒரோச்சிமாரு சாபத்தோட பவர் தான்டா. டேய், அவனுக்கு கடிச்சது நல்ல பாம்புடா. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வாயில இருந்து நொறையா வரும் பாரு. ஐயோ சோமு, காரா, நீயா? என்ன கக்காஷி, காராவும் நம்ம மிஷன்ல இருக்கானா? இல்ல நருட்டோ. அப்புறம் அவன் எதுக்கு? நாம ஏன் இந்த மிஷனுக்கு வந்திருக்கோம்? யோ, என்னதாயா மிஷன் இது? அது வேற ஒண்ணும் இல்ல நருட்டோ. இதுல 10க்கு 6 சைஸ்ல ஒரு தண்ணி தொட்டி கட்டணும். அதான் நம்ம மிஷனு. யோ, என்னையா சொல்ற? சரி ரைட்டு விடு. அப்போ ஒரு 10க்கு 5 தான் ஓகேவா? யோ, நம்ம எதுக்கே தண்ணி தொட்டி கட்டணும்? அதான்டா நம்ம மிஷனு. அதான் ஏன்? இப்போலாம் லீஃப் வில்லேஜுக்கு நிஞ்சா மிஷன்ஸே வர்றதில்ல நருட்டோ. வில்லேஜுக்கு வருமானம் வேற குறைஞ்சிருச்சு. அதான் மாஸ்டர் வூக்வே வந்து இந்த மாதிரி வேலைகளையும் மிஷன்ல சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. யோ, அவனுக்கு ஒரு வேலையே இல்லையாயா? அவரை தப்பா பேசாத நருட்டோ. ஏன்யா? அவர் 5 மணிக்கு மேல என்னைக்காவது ஒக்காக்குவே ஆபீஸ்ல பாத்திருக்கியா? ஏன் 5 மணிக்கு சரக்கு அடிக்க போயிருவானா? 5 மணிக்கு மேல பரோட்டா அடிக்கிறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருவாரு. அங்க அவர் எல்லாரும் பரோட்டா மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. யோ, அதுக்கு இதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பளம் பத்தாம அவரே பரோட்டா அடிக்கலாம் போறாரு. அப்போ நாம இதெல்லாம் பண்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. இந்த வேலைக்கெல்லாம் எதுக்கே லீஃப் வில்லேஜ்ல இருந்து நிஞ்சாவெல்லாம் கூப்பிடுறாங்க? இவனுங்க ஊர்ல ஆளுங்களே இல்லையா? என்ன கேட்ட நருட்டோ? அது ஒண்ணும் இல்ல காரா, உங்க ஊர்ல கொத்தனார்லாம் யாரும் இல்லையான்னு கேட்டேன். இருக்காக. ஆனா எல்லாருமே சம்பளம் அதிகமா வேணும்னு ஸ்ட்ரைக் பண்றாருங்க. அதான் லீஃப் வில்லேஜுக்கு கான்ட்ராக்ட கொடுத்துட்டேன். டேய் சோமு, ஒன்னு கவனிச்சியா? ஆமாடா, கண்ணுல மஸ்காரா போட்டிருக்கான். என்ன பிராண்டுன்னு தான்ப்பா தெரியல. வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கும்போ கேட்டுடலாம், சரியா? டேய் அது இல்லடா, அவனை பார்த்ததும் நருட்டோ நடுங்குறான். அத கவனிச்சியா? இல்லையாடா? டேய் காரா, சிமெண்ட்டும் மணலும் எங்கடா? சிமெண்ட் குடவுல இருக்குது. மடலு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் சோமு, எனக்கு தோன்றதுதான் உனக்கும் தோணுதா? இவனை புடிச்சுன்னு போனா லாரி லாரியா மணல் கடத்தலாம், அதானே? டேய் நாயே, அது இல்லடா. A few moments later. யோ கக்காஷி, என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதோ காப்பி நிஞ்சானே பீத்திப்பிய. ஒரு தண்ணி தொட்டிய கட்டவாயா எவ்வளவு நேரம்? டேய் கட்டோரி, யாருக்கிட்ட வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு நருட்டோ. என்ன கக்காஷி, அவன் பாட்டுன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க. நானே அமைதியா இருக்கேன். நீ ஏன்டா சவுண்ட் விடுற? நீ இருப்படா, நீ இருப்ப. ஆனா எனக்கு மான ரோசெல்லாம் இருக்குது. இன்னாரெல்லாம் அவனுங்க பேசுறதை கேட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு 1ல 2 பாத்துலாம்டா. எத ஷேடோ க்ளோனா? இதுக்கு தான் சும்மாருன்னு சொன்னேன். கேட்டானா? டேய், என்னடா நடக்குது? டேய் வேலை பண்ணாம என்னடா கதை பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு 2 பேர் எங்கடா? அவனுங்க ஷேடோ க்ளோனடா, போயிட்டானுங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கல. காஃபி ஆஃப் டெத் கேள்விப்பட்டிருக்கியா? போன மாசம் வந்த கொரியன் படம் தானே, அதெல்லாம் நாங்க முன்னாடியே பார்த்தாச்சுடா. மச்சி, ஏதோ அவன் மட்டும்தான் கொரியன் படம் பாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான்டா.
பெயின் எதுக்கு வர சொன்ன? This world shall know pain. நான் வேணா ஊர் ஊரா போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டட்டா? ஆமாண்டா, எனக்கு பாடையை கட்டி அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. என்ன பெயின் இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் என்னடா, எவனாவது என் பேச்சை கேட்குறீங்களாடா? இப்ப என்ன பண்ணிட்டோன்னு இவ்ளோ கோவமா இருக்க? நான் எவ்வளோ நாள் அந்த 3 tailed பீஸ்ட்டை பிடிச்சி கெட்டோ ஸ்டாச்சுவில் போட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை ஏதாவது பண்ணீங்களாடா? அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன், போதுமா? நான் உன் டீமுக்கு 2 மெம்பர்ஸை புதுசாக சேர்த்துருக்கேன் இட்டாச்சி. ஏன் கிசாமேக்கு என்ன ஆச்சு? அதை எப்படி சொல்கிறத? நேற்று நைட்டு ஃபுல்லாக பவர் கட்டாக இருந்துச்சுல. ஆமா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிச்சனில் பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒன்று இருந்திருக்கு. அதில் மசால் தடவி வறுத்துட்டானுங்கடா. என்னதாண்டா சொல்ல வர? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது நம்ம கிசா மீன். அட பாவிங்களா, அநியாயமா இப்படி கிசாமேவை கொன்னுட்டீங்களடா. கவலைப்படாத இட்டாச்சி, என்னதான் கிசாமி நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவன் இன்னும் நம்ம எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் தான் இருக்கான். இத சொல்றதுக்கு தான் என்ன வர சொன்னியா? இல்லை, உன்னோட டீம் மெம்பர்ஸ் உனக்கு அறிமுகப்படுத்த தான் வர சொன்னேன். யாரு? இவனுங்க தான் உன்னோட புது பார்ட்னர்ஸ். ஹாய் இட்டாச்சி. உனக்கு வேற ஆளுங்களே கிடைக்கலையாடா? இவனுங்களை எதுக்குடா சேர்த்த? இவனுங்க மட்டும்தான்டா, காசே கேட்கல. இவனுங்களை வச்சு நான் என்னடா பண்றது? என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, உன்னோட இமேஜினேஷன் தான் உன்னோட எல்லையே. இவனுங்களை வச்சு நான் என்ன நாவலாடா எழுத போறேன்? இதுக்கு தான்டா உங்களோட தலைவனா இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கே போலான் இருக்கேன்டா. சரி சரி, உடனே சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருவே. வாங்கடா. ஐயா சூப்பர். டேய் நிஞ்சா ஒரு சுகரு சோமு, இன்னிலேருந்து இட்டாச்சி தான் உங்களோட டீம் லீடர், புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத பெயினு, நாங்க பாத்துக்கிறோம். டேய் சோமு வாடா. ஊர்ல சும்மா இருந்த என்ன கூட்டின்னு வந்து இவன் படுத்துற பாடு இருக்கே. அங்க என்னடா யோசிச்சுன்னு இருக்க? சீக்கிரமா வாடா. வரேன்டா. டேய் காக்கூசு, எப்பட்றா போகுது? எவனையுமே ஏமாத்த முடியலடா. எப்பவாச்சும் ஏதாவது இழிச்சவாய மாட்டாதான் உண்டு. ஹலோ, ஹலோ சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் லக்கி ட்ரா. எது லக்கி டிராவா? அப்படின்னா என்னதுடா? சார், எங்க கம்பெனி குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணதுல உங்க நம்பர் வின் ஆகி இருக்கு சார். என்னையா சொல்ற? உண்மையாவா? ஒரு இழிச்சவாய மாட்டிட்டாடா. கங்க்ராச்சுலேஷன் சார். எவ்வளவு ரூபாய் சார் வின் பண்ணியிருக்கேன்? சார், யூ ஹேவ் வாட் 10 lakhs. எது 10 கோடியா? டேய் டேய், 10 லட்சம்டா. பரவாயில்ல, ஒரு 0 தானே. எது ஒரு சீரோ தானாவா? ஆமா, எப்படி காசு கொடுப்பீங்க? வி ஆர் a well established company சார். நாங்க பேங்க் வழியா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆமா ஆமா, நல்ல விஷயம் தான் சார். நான் கூட நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பிளாக் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு நினைச்சேன். நோ சார், வி ஆர் a decent company. அப்படின்னா என்னோட அக்கவுண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார். என்ன சார், நோட் பண்றதுக்கு பென்னும் பேப்பர் இல்லையா? அது இல்ல சார், டிரான்சாக்ஷன் சார்ஜஸா 1% ஆஃப் ஃபிட்டிங் அமௌண்ட நீங்க பே பண்ணாதான் சார் எங்களால டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என்ன சொன்னீங்கன்னு சார் தெரியல. சார், ஃபர்ஸ்ட் நீங்க 10,000 எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க உடனே டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணிடுவோம் சார். ஓ, அவ்வளவுதானா? அனுப்பிட்டாண்டா. ஓகே சார், நாங்க உடனே டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணிடுறோம். 5 ஹவர்ஸ்ல காசு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எவ்வளோடா அடிச்ச? 10. அடுத்த வாட்டி கொஞ்சம் பெருசா பண்ணுடா. 10 20ன்னு வச்சு நம்ம என்னைக்கு தான் பணக்காரன் ஆகுறது? அதுக்குடா யூடியூப் சேனல் தொடங்கி படம் எடுக்கிறேன்னு கிரவுட் ஃபண்டிங் தான்டா கேட்கணும். திரும்பவும் இந்த நாய்க்கே போடட்டா? ஒரு 2 நாள் ஆகட்டும், அப்புறமா பண்ணு. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, நேற்று இல்லை இன்று இல்லை எப்பவும் நான் ராஜா ராஜா. என்ன நருட்டோ, ரொம்ப சந்தோஷமா இருக்க? வாடா கக்காஷி, எப்படா இருக்க? என்னடா மரியாதை குறையுது? என்ன பண்றதுடா கக்காஷி, இந்த உலகமே ஒருத்தனை மணியை வச்சு தானே வேல்யூ பண்ணுது. அதான்டா நானும் கேக்குறேன், நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் ஆயி என்னடா என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு வேணா பிச்சைக்காரனா இருக்கலாம்டா. இன்னும் 5 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏன் பேங்க் ஏதாவது கொள்ளையடிக்க போறியா?
நான் ஏன்டா பணத்தை தேடி போகணும்? பணம் அதுவா வரும்டா. அதுவா வர்றதுக்கு பணம் என்ன பண்ணி காய்ச்சலடா? டேய் ஓவரா போற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தலை கண்ணத்துல ஆடாம ஒழுங்கா ட்ரெயினுக்கு வந்து சேர்ற வழியை போடுறா. ஐயா, அம்மா. டேய் சோமு, ஒன்றும் ஆகலையே. டேய் அவன் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா போக தான் சொல்லேன்டா. நரம்பு தளர்ச்சி வேற இருக்குதுடா, முடியலடா. டேய் என்னடா ஆச்சு? சோமுவுக்கு சுகர் லோ ஆயிடுச்சு. அவன் இன்சுலின் லெவல் கரெக்ட் ஆகுற வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். நான் வேணா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு விடட்டாடா? ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் யாரும் எடுத்துன்னு வரலையாப்பா. ஆமாடா, நான் வேணா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடவா? அவ்வளோ தூரம் திரும்ப போயின்னு வர்றதுக்கு கஷ்டமா இருக்காதா இட்டாச்சி? சுகர் வந்தவன், நரம்பு தளர்ச்சி வந்தவனை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. டேய் எந்திரிடா. நான் என்ன வேணும்னே வாடா இருக்கேன், முடியலடா. டேய் இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். எங்கப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்க போற? ஹலோ ஹட்டோரி. சொல்லுடா நாயனா. துணி துவைக்கிற சோப்பு தீந்து போச்சுடா. வருப 2 சோப்பு வாங்கிட்டு வரியா? ஏன் உன்னால போய் வாங்க முடியாதாடா? இல்லப்பா, 2 நாளைக்கு முன்னாடி பீடி வாங்கின காசை இன்னும் குடுக்கலையா? அவ கடை பக்கம் போனாலே அடிக்க வராடா. நீ வருப வாங்கிட்டு வந்துடுறியா? யோ போன வையா, கடுப்ப கலப்பிக்கிட்டு. டேய் ஹட்டோரி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா கூட்டின்னு வந்து இப்படி பாடா படுத்துற? அடடா புலம்ப ஆரம்பிச்சுட்டானா? டேய் நாயா சாவுடா. அடா பாவி, ஏன்டா இப்படி? எவ்வளோ நேரம் தான்டா நானும் உன் ஒப்பாரிய கேட்டுன்னு இருக்கிறது? உங்கள மாதிரி தாவி தாவி போறதுக்கு நான் என்ன நிஞ்சாவாடா? ஆமா, அவன் எங்கடா? தெரியலையாடா. Ganja, ganja. Whoa, ganja, ganja. Whoa, ganja, ganja. அவனுங்க 2 பேரும் எங்கடா? எப்படி சொல்றதுன்னே தெரியல பெயினு. என்னடா ஆச்சு? ஒரோச்சி மாறு அவனுக்கு 2 பேரையும் கடிச்சு கொன்னுட்டான்டா. இந்த ஊராட்சி மாரம் அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றான். அவனுக்கு முடிவு கட்டணும். அப்போ அந்த 3 tail பீஸ்டுக்கு என்னடா ஆச்சு? இப்போ இந்த 3 tail beast என்ன பண்றது? மாஸ்டர் ஓக்வே, நம்ம வேணா அந்த 3 tail பீஸ்ட் நருட்டோ உடம்புக்குள்ள அடைச்சு போட்டுருவோமா? சேஃபா இருக்கும்ல? சேஃபா போட்டு வைக்கிறதுக்கு என் உடம்பு என்ன பேங்க் லாக்கராடா? இல்ல நருட்டோ, எங்களோட உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. சொல்லும். யோ கக்காஷி, நானும் பார்த்துன்னுக்குறேன். கொஞ்சம் ஓவரா தான் போற. இருடி, அந்த அமௌண்ட் மட்டும் கிரெடிட் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன 5 மணி நேரத்துல வரும்னு சொன்னா 7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பணத்தை காணோம். The subscriber is currently switched off. Please try after some time. டேய் ஹட்டோரி, எதடா ஒரே பரபரப்பா இருக்க? யோ நைனா, சுகர் சோமோ காணோயா? எதடா சொல்ற? காட்டு முயல் பிடிக்கிறேன்னு போனாயா, ஆனா இன்னும் திரும்ப வரல. வடக்கு திசையில இருக்க காட்டுக்கா போடா? ஆமாயா. ஐயோ, அது ரொம்ப மோசமான காடாச்சேடா. நீ என்னடா பண்ண போற? அவனை காப்பாத்த போறேன். டேய் ஹட்டோரி, அந்த காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் எல்லாம் இருக்குதுடா. உயிரை படைய வச்சு அந்த நாயை காப்பாத்துடுபாடா. சரிங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். வீட்டை பாத்துக்கோங்க. ஹட்டோரி, நீயும் போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடு, சரியா? சரிம்மா, நீங்களும் பார்த்து போங்க. சரிடா நைனா, நானும் கிளம்புறேன். டேய் பச்சா, என் பொட்டாட்டி பையனு வெளியே போயிட்டாங்கடா. நீ வாடா, சரக்கு அடிப்பா. டேய் நீ இது கிளம்பலையாடா? என்னையா பண்ற? என் ஃப்ரெண்டோட பையனுக்கு நிஞ்சா ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுன்னு சொன்னாடா, அதான் வர சொன்னேன். மத்தபடி ஒன்றும் இல்லடா ஹட்டோரி. என்ன மச்சான், அவன் பையன் வெளியே வளர்க்கான சொன்ன, அவனை தலைக்கடைக்கு சேர்த்துக்கிட்ட வளர்த்துருக்கு. டேய் நாயே, அவன் சின்ன பையன்டா. சின்ன பையன்னா இங்கடா வண்டிக்கிருக்கான். இந்த நாயை தோத்துட வேண்டியதானே? இந்த நாய் வேற நேரங்கால தெரியாம பேசிக்கிட்டு இருக்குது. டேய் ஹட்டோரி, நடந்த எதையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதடா, பிளீஸ்டா. டிங் டிங். எப்படியோ நாய் போயிட்டா. இருமச்சா, நான் பாட்டில் எடுத்துட்டு வரேன். நருட்டோ, நருட்டோ, டிங் டிங். என்னடா ஆச்சு? நருட்டோ எங்க கக்காசி? அவன் இனிமே தான்டா வருவான். ஏன்டா? சோமுவ காணோம் கக்காசி. யாரு அந்த வவ்வால் மனுஷனா? எங்கடா போன? காட்டு முயல் பிடிக்கிறேன்னு போனான் கக்காசி, இன்னும் வரல. பிளடி ராஸ்கல், லீஃப் வில்லேஜ்ல காட்டு முயல் பிடிக்கிறதுக்கு தடை பண்ணிருக்கான்னு தெரியுமா தெரியாதா உனக்கு?
இதுக்கு தான் மாஸ்டர் ஓக்வே கிட்ட அப்பயே படிச்சு சொன்னேன், கண்ட நாயெல்லாம் ஊருக்குள்ள விடாதீங்கன்னு. சரி சாக்குரா, நான் கிளம்புறேன். நருட்டோ, நான் கேட்டது ஞாபகம் இருக்குதுல்ல? ம். சொல்லு நருட்டோ. ஆ, உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கிறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் நருட்டோ. ஆ, எப்பா போலாமா? எப்பா நருட்டோ, ஒரு ஹெல்ப்புப்பா. என்னதுடா? இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? தெரியாது. யாரா இது? இவ என் ஆளுப்பா. அதை ஏன்டா என்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்க? என் கூட பேச மாட்டேங்கிறாடா. அதுக்கு அவளை என் கூட சேர்த்து வைடா. டேய் நாயே, என்ன பார்த்தா எப்பரா தெரியுது? ஏன்டா அவளுக்காக பண்ற, உன் நண்பன் எனக்காக பண்ண மாட்டியாடா? யோ ககாஷி, இது நான் இங்கேயே போட்டு பொழக்க போறேன் பாரு. டேய் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முதல்ல சுகர் சோமோ கண்டுபிடிப்போம். அடடடடடா. யோ ககாஷி, நீ என்னைய ஓவர் அக்கறை எடுத்து தேடிட்டு இருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யோ, என்னையா காரணம்? அதை உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்ன, நான் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. டேய் என்ன ஒண்ணும் பண்ணிடாதடா. என்னது நம்ம சோமுவோட சத்தம் மாதிரி கேக்குது. டேங் டேங். டேய் வீட்ல தேடுவாங்கடா, என்ன விட்டுடுறா. டேய் என்னடா பண்ற? உன் உடம்பு இருக்குதே, இது ஒரு ரேர் பீஸ்டா. Why are you gay? உன்னோட உடம்ப என்னோட கலெக்ஷன்ல சேர்த்துக்க போறேன். கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன பழைய 10 பைசா காயினாடா? உனக்கு என் உடம்ப விட இன்னொரு சூப்பர் ரேர் பீஸை பிடிச்சி தரேன்டா, என்ன விட்டுடுறா. யாரடா சொல்ற? குள்ளமா அகலமா உருட்டு கட்ட மாதிரி உன் கலெக்ஷனுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தனை எனக்கு தெரியும்டா. அவன் யாருன்னு சொல்லு, அவனை பத்தின முழு டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். நீ என்ன ஃப்ரீயா விடு, நானே போய் அவனை கூட்டின்னு வரேன். என்னடா ட்ரிக்ஸா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? முதல்ல உன்னை கலெக்ஷன்ல சேர்க்கிறேன், அப்புறம் அவனை சேர்த்துக்கிறேன். யாரா இவன்? யாரு அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் ஹட்டோரி. நான் தான் ஹட்டோரி. யுத்தமே யாரா இவன்? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆன இட்லி குண்டா மாறி இருக்கான். இந்த நாய்க்கு தீம் மியூசிக் வேறயா? டே ஒரோச்சி மாறோ, மரியாதையா சுகர் சோமோ விட்டுறா, இல்லனா என்னடா பண்ணுவ? கத்தி ஆளை கூப்பிடுவான்டா. டேய் நருட்டோ, அவன் இங்க இருக்கான்டா, வாங்கடா. அவன் இங்க இருக்கான்டா, வாங்கடா. ககாஷி, நீங்க சவுண்ட கேட்டீங்களா? அது அங்கேருந்து தான் வருது. டேய் ஹட்டோரி, உனக்கு என்னடா ஆச்சு? டேய் ஊராட்சி மாறோ, நீங்க என்னடா பண்ற? உன்னதான் லீவ் வில்லேஜுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா இவனை பிடிச்சி வச்சிருக்க? இவனை நான் கட்டோன்னு நினைச்சேன்டா. இவனை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண தான் புடிச்சு வச்சிருந்தேன். நீ கொண்டு போய் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு அவன் என்ன லேப்ல வளர்க்குற எலியாடா? டேய் கக்காசி, இவனுக்குள்ள மட்டும் அந்த நாகட்டோட டிஎன்ஏ இருந்துச்சுன்னு வை, கண்டிப்பா இவன் கிட்ட ரெனகான் சக்தியும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்துடுவேன். டேய் அந்த நாய்கிட்ட சக்தி எல்லாம் இல்லடா, அவனுக்கு சுகர் வந்தனால தான்டா இப்படி இருக்கான். உங்களால என்ன ஏமாத்த முடியாது. ஐயோ சோமு, டாமட், எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்ப என்ன பண்றது கக்காசி? டேய் ஊராட்சி மாறு வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன்டா. வாங்க சீக்கிரமா காப்பாத்திட்டு போயிடுவோம். டேய் நான் இங்க இருக்கேன்டா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? ஜூஸ் புழிஞ்ச சக்க மாதிரி இருக்க. எல்லாம் இந்த நாய்னால தான்டா. அவன் என்னடா பண்ணா? இந்த நாயோட சக்தி எனக்கு இன்ஜெக்ட் பண்ணண்டா, எனக்கு சுகர் வந்துடுச்சுடா. அடடே, இது பேர் தான் சொந்த செலவுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்றது. சரி வாங்கடா கிளம்புவோம். உன்னை பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் சொல்ற டிப்ஸை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோ. ப்ராசஸ்டு ஃபுட்டை குறைச்சிக்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடு. ஈவினிங் 6 மணிக்கு மேல சாப்பிடாத, அப்பதான் சுகர் கண்ட்ரோலா இருக்கும். நாய பண்றதையும் பண்ணிட்டு அட்வைஸ் வேறையாடா. போடா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். கதாயிட்டாச்சு. சுகர் வந்தவன், நரம்பு தளர்ச்சி வந்தவனை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. டேய் எந்திரிடா. நான் என்ன வேணும்னே வாடா இருக்கேன், முடியலடா. டேய்
இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். எங்கப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்க போற?